வாழைக்கு அபிமான் கொடுத்த மாதிரி தென்னைக்கும் ஏபிகேஸில் கோகோ மேக்ஸ்னு இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் அதை வாங்கி இப்போ இந்த ஒரு 10 தென்னை மரத்துக்கு மட்டும் நான் கொடுத்தேன். முன்னாடி வந்து அந்த அளவுக்கு காய் பிடிப்பும் இல்லை, குறும்பி அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து குறும்பி அதிகமாக நின்று இருக்கு, காய சைஸ் வந்து நல்லா வந்திருக்கு. அதுக்குள்ளேலாம் ஃபஸ்ட்டு ஈல்டு வந்த அப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். பெரிய மரத்துக்கெல்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் ஆன மரங்கள். அதுக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல. இந்த சின்ன மரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரையலில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. வணக்கம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் கிராமத்துலேருந்து அருள்குமார் பேசுகிறேன். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு வந்து மொத்தம் 6 ஏக்கரா நிலம் இருக்குது. இதில் தென்னை மரம் ஒரு 150, மாங்காய் மரம் ஒரு 250 வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். வாழைக்கு அபிமான் கொடுத்த மாதிரி தென்னைக்கும் ஏபிகேஸில் கோகோ மேக்ஸ்னு இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் அதை வாங்கி இப்போ இந்த ஒரு 10 தென்னை மரத்துக்கு மட்டும் நான் கொடுத்தேன். இந்த மரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி குறும்பு அந்த அளவுக்கு நிற்கல. இப்போ இது கொடுத்த அப்புறம் தான் எனக்கு வந்து குறும்பு வந்து அதிகமாக நின்று இருக்குது, காய் நிறைய பிடிச்சிருக்கு. யாருக்காவது நான் வந்து ஒரு 50 ml 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு 10 மரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 டோஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அதனுடைய ஈல்டை பொறுத்து நான் அதிகமாக அதை இன்க்ரீஸ் பண்ணலான்னுக்கிறேன். இப்போ எனக்கு மரம் வந்து இங்கே ஒரு 140 மரம் இருக்குது. கொடுத்தது வந்து 10 மரம் தான் கொடுத்துக்கிறேன். முன்னாடி வந்து அந்த அளவுக்கு காய் பிடிப்பும் இல்லை, குறும்பி அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து குறும்பி அதிகமாக நின்று இருக்கு, காய சைஸ் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ கொடுத்த மரம்லாம் வந்து எல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆன மரம் தான். அதுக்குள்ளேலாம் ஃபஸ்ட்டு ஈல்டு வந்த அப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். பெரிய மரத்துக்கெல்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் ஆன மரங்கள். அதுக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல. இந்த சின்ன மரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரையலில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும். 4 காய் தான் இருந்துச்சு இந்த மரத்தில் ஃபுல்லாக. அது ஃபஸ்ட்டு ஈல்டு அதுதான், 4 காய். சரி, அது இளநீர் நல்லா எல்லாம் வெட்டி குடிச்சு போட்டோம். இப்போ வந்து இது வச்சப்பறம் தான் நான் சொல்லிட்டேன், யாரும் இதில் எடுக்கக்கூடாது காயை, காய் முத்துட்டோம், அது என்ன சைஸ் வருதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்றது தான். அதனால தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சுக்கிறாங்க.